வணக்கம். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நம்ம ரொம்ப டீப்பாக நிறைய தியானங்கள் செய்கிறோம். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதனால் எனக்கு பணத்தடையை அதை ஏற்படுத்தி விடுமா? பணம் பொருளாதார ரீதியாக ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியாத ஒரு நிலையை அதை எனக்கு ஏற்படுத்தி விடுமா? உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்துமா? அப்படிங்கிற அந்த கேள்விகளை நிறைய பேர் நம்முடைய எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதற்காக பதில் சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. முதலாவது இதற்கான ஒரு ஷார்ட் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, எஸ் அண்ட் நோ. ஆமாம், அது ஏற்படுத்தும், இல்லை அது நீங்கள் செய்கிற பயிற்சியை பொறுத்து அப்படிங்கிறது தான் இதனுடைய ஷார்ட் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணுனா அந்த தன்மை இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயம் நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன தியானம் செய்கிறீங்க, நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது முடிவு செய்யப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம், பணம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய முதன்மையான இலக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஒரு ஆழமான ஒரு புரிதல் இல்லாமல் ரொம்ப ஆழமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதுவே ஒரு பணத்தடையை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு விதி, அதோட பயிற்சிகள், அதனுடைய தன்மைகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், அதனுடைய பயிற்சிகள், அதனுடைய தன்மைகள், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ஆழமாக புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு எளிமையாக பதில் கிடைத்துவிடும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆன்மீகம் அண்டு மெடிடேஷன், தியானம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பண்ணுனா எனக்கு பணத்தடை ஏற்படுமா? அப்படி கிடையாது. நிறைய தொழில் முனைவோர்கள், ஆன்ட்ரப்ரனர்ஸ் மெடிடேஷனை ப்ராக்டிஸாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் ஒரு முக்கியமான பகுதியாக தியானத்தை வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தொழில் சார்ந்த பல சிக்கல்களுக்கு தீர்வை காணுவதற்கு தியானம் என்பது அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறுகிறார்கள். அதாவது பணம் செய்கிறவங்க, பொருள் செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தியானம் செய்வதால் நான் நன்றாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னது? நல்லா பிஸ்னஸ் நடந்தால் நிறையா பணம் வரும், பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படும். இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ மெடிடேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. காலங்காலமாக நிறைய பேர் பின்பற்றி கொண்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இது, ஒரு பயிற்சி தான் இது. ஆனால் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதில் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பயிற்சிகள் கேள்விப்படுறாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப டீப்பான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், வாசியோகம், விபாசனா மெடிடேஷன், இதெல்லாம் கேள்விப்படும்போது அடேங்கப்பா 10 நாள் தியானமா, பரவாயில்லையே, நல்லா இருக்கும் போல் இருக்கு, நிறைய விஷயங்களை செய்யும் போல் இருக்கு, 10 நாள் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஒரு புரிதலை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதில்லை. என்ன அப்படின்னா, விபாசனா தியானம் அப்படிங்கிறது உங்களை உள்நோக்கி பயணிக்க வைக்கும். வெளி உலகத்திலிருந்து உங்களை உள்நோக்கி பயணிக்க வைத்து உங்களுக்கு ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே யார் என்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அப்போது நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் பயிற்சி செஞ்சு கொஞ்ச நாள், 1 வருடம் 2 வருடம் அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடம் தான் விபாசனா சென்டர். அது ஒரு ரீட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்ரீட்னா ஒரு அனுபவத்திற்காக நம்ம போகக்கூடிய இடம் என்று சொல்லலாம். அதுக்காக தான் அந்த விபாசனா சென்டர்ஸ் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்ம விபாசனா கற்றுக்கிறதுக்கு போய் நம்ம அங்கே உட்காந்துட்டு தெரியாதனமாக நம்ம தியானமே பண்ணினது கிடையாது, அந்த டெக்னிக்கை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது நல்லதாக இருக்காது. உங்களை ஒரு வெறுமையை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தி விடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிடிப்பு இருக்குது இல்லைங்களா, வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பற்றின ஒரு பிடிப்பு உங்களுக்குள்ளே இருந்து போயிடும். நீங்கள் வேறு ஒரு நபராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை சகஜமாக நம்ம செஞ்சு கொண்டு இருந்த விஷயங்களை செய்கிறதுங்கிறது ஒரு மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக மாறி போய்விடும். அதே மாதிரி வாசியோகம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரம் ஒன்று வருது. யாரோ ஒருத்தங்க செய்தி அனுப்புகிறாங்க, பணம் உங்களுக்கு செல்வ வளம் வேண்டுமா, பணம் அதிகமாகணுமா, வாசியோகம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. வாசியோகம் செஞ்சால் இது பணம் கிடச்சிருமா, நினச்சதெல்லாம் நடந்துருமா? எஸ், நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பவர் அதிகமாகும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு?
எவ்வளோ நாளைக்கு அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தன்மை உங்களுக்குள்ளே அதிகமாகும் போது உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அந்த தன்மையில் கொஞ்ச நாளைக்கு வேணால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பவர் அதிகமாகலாம். ஈர்ப்பு விதி இயல்பாகவே உங்களுக்கு வேலை செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பணம், இந்த விஷயத்தின் மேலே இருக்கிற நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிறது ஒரு டீப்பான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இப்போ நான் இந்த இடத்துல இந்த பயிற்சிகள் தவறு என்று நான் சொல்லவில்லை. எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம், எனக்கு ஆன்ம முன்னேற்றம் முக்கியம். நான் அதில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கேன். நான் மெச்சூரிட்டியோடு அதை அணுகிறேன். எனக்கு இது வேணும். நான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கேன், ஆனால் இதிலேருந்து என்னை விடுவித்து கொண்டு நான் அதுக்குள்ளே போகணும். அப்போ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். என்னுடைய ஆழமான தேடல் இதுதான் அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, முடிவெடுத்திருக்கீங்கன்னா தாராளமாக இந்த பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்யுங்கள். ரொம்ப நல்லது. ஆனால் இதுவே நான் வந்து ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் நான் வந்து ஏதோ சொல்கிறாங்க, நான் பயிற்சியை கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பயிற்சி செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தெளிவாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்களோட இலக்கு என்ன என்பதில் தெளிவாக இருங்கள். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்றாலே அதில் பணம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆன்மீகம் என்றாலே நமக்கு பொருளாதார ரீதியாக நம்மளால் முன்னேற முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆன்மீகம் என்றாலே நமக்கு வந்து டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு தோற்றம் ஒரு சாமியாரோட ஒரு தோற்றமாக இருக்கிறது, ஒரு துறவியோட ஒரு தோற்றமாக இருக்கிறது. அப்படி கிடையாது. எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதாங்க ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு யாராலையும் ஒரே ஒரு விஷயத்தை கை காட்டி விட முடியாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது, நிறைய மார்க்கங்கள் இருக்குது. இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே அடக்க முடியாது, ஒரு நாட்டுக்குள்ளே அடக்க முடியாது. இது வந்து உலகளாவிய ஒரு விஷயம். அது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆன்மீக வழிமுறைகள், நெறிமுறைகள், ஆன்மீக மார்க்கங்கள், ஆன்மீக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஒற்றை விஷயத்தை நீங்கள் கைகாட்ட முடியாது. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டினாவே ஒரு ட்ரையான ஒரு விஷயம், அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு துறவி மாதிரி எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்த ஒரு துறவியாக வாழ்வது தான் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது கிடையாது. இகப்பர சுகங்களோடு, அதாவது இந்த உலகத்துக்கான மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கையோடு, அதில் பணங்காசு எல்லாமே வரும், அதையும் அனுபவித்து கொண்டு நாம் ஒரு மெச்சூரிட்டி லெவல் அடைஞ்சு அதன் மூலமாக அதனுடைய விளைவாக நம்ம ஆன்ம முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் அடையக்கூடிய ஆன்மீகமும் இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு ட்ரையான ஒரு பாத்தை தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வளமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம தவறாக தேர்ந்தெடுத்து விடுகிறோம் என்று அர்த்தம். அப்போது இங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு யோகி வந்து எப்படி வாழணுமோ அந்த நெறிமுறைகளோடு இருக்கக்கூடிய பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை சாதாரண மனிதனாக இருக்கிறது. ஒரு கான்ட்ரடிக்ஷனை உருவாக்கிக்கிறாங்க. பயிற்சி இங்கே வாழ்க்கை முறை ரெண்டுக்கும் வேறுபட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி நீங்கள் செய்துவிடக்கூடாது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, அதற்கு வேறு பக்கங்களும் இருக்குது. பொருளாதார ரீதியாக அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, முறைகள் இருக்குது, நிறையாக இருக்குது. ஸோ அப்போது இன்னொரு விதத்தில் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். எது மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எபிக் லைஃப் சேனலில் ஒரு பதிவு கூட நான் போட்டிருப்பேன். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன அனுபவத்தை வச்சுருக்கீங்களோ, உங்களுக்குள்ளே என்ன அனுபவத்தை ஒரு பயிற்சி செய்கிறதன் மூலமாக உருவாக்குகிறீர்களோ அதை தான் நீங்கள் வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் வச்சுருக்கேன், நான் ஒரு பயிற்சி செய்கிறேன், அந்த பயிற்சியின் விளைவாக எனக்குள்ளே ஒரு அனுபவம் உருவாக்கப்படுகிறது, அந்த அனுபவம் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. இதே கான்செப்டை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வாங்க. நான் செய்யக்கூடிய ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள
இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதுதான்ப்பா டாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது எனக்குள்ளே இதுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை மேலே எனக்கு நாட்டம் ஏற்படாது. அப்போ நான் அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவேன். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நம்முடைய இலக்கு, நம்ம எப்படி போகணும்னு நினைக்கிறோம், ஈவன் தான் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் கூட அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும். இப்போது இந்த மெடிடேஷனுங்கிறத மட்டும் ஒரு 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 தனி நார்மலான ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு ஈர்ப்பு விதியோடு நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதற்கு ஒரு புரிதல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் வந்து டெக்னிக் பண்ணால் நடந்துடும், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. டெக்னிக் என்பது நீங்கள் இயல்பாக ஒரு நபருக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறீங்க, காப்பிகேட் பண்ணுறீங்க, அதுதான் பயிற்சி, அதுதான் டெக்னிக், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நபர் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபருக்குள்ளே நடந்த அந்த மாற்றத்தை உங்களுக்குள் பயிற்சியின் மூலமாக விதைக்கிறீர்கள். அதுதான் ஈர்ப்பு விதி பயிற்சி. இப்போது அதை செய்யும்போது அந்த இயல்பாக உண்மையாக மேனிஃபெஸ்டேஷன் நடந்த அந்த நபருக்குள்ளே என்ன மாற்றம் நடந்ததோ அது உங்களுக்குள்ளே நடக்கணும், விதைக்கப்படணும். நமக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு நம்ம வெளியே மாற்றம் அந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்குள்ளே எந்த மாற்றத்தையும் அனுமதிக்காமல் நம்ம பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் சக்ஸஸ் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ இதற்கு தீர்வு என்னென்னா, உங்களுக்கு ஈர்ப்பு விதியை குறித்து ஒரு ஆழமான புரிதலை முதல்ல ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பயிற்சி செய்ய தொடங்க வேண்டும். உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். மெடிடேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனசில் இருக்கும். தியானம் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனை விட பவர்ஃபுல்லானது மெடிடேஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் மெடிடேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆற்றல் மிக்கதாக உங்களுக்கு செயல்படும். ஆனால் என்ன மாதிரியான பயிற்சி செய்யணும்? மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் மனதிற்கான தியான பயிற்சி இருக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மூச்சு காற்று, இயல்பாக உங்களுடைய மூச்சு காற்று கவனிக்கக்கூடிய பயிற்சி மிக அற்புதமான, சக்தி வாய்ந்த, அதே சமயம் கேட்குறதுக்கு ஈஸியாக, செய்கிறதுக்கு கடினமான ஒரு பயிற்சி இது. உங்களுடைய 7 ஆற்றல் மையங்கள் இருக்குது, 7 சக்ராஸ் இருக்குது. அதற்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கலாம். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். அது என்னங்க வைப்ரேஷனல் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது? நான் எந்த நிலையில் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய வைப்ரேஷனல் லெவல். இப்போ நான் என்பது என்ன, யார்? ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம். எனக்கு உடம்பு இருக்குது, எனக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது, எனக்கு எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கியது தான் நான். அப்போது நான் மைண்டுக்குள்ளே மட்டும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பத்தாது. இந்த 3 விஷயங்களும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போ நீங்கள் மெடிடேஷன் செய்யும்போது மைண்டுக்கான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. ஈர்ப்பு விதி பயிற்சி நீங்கள் செய்யும்போது இங்கே தியானத்தில் மனதை பக்குவம் அடைய செய்கிறீர்கள். பக்குவம் அடையப்பட்ட அந்த மனதில் ஈர்ப்பு விதி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை விதைக்கிறீர்கள். நீங்கள் இந்த 7 ஆற்றல் மையங்களுக்கு 7 சக்ரா மெடிடேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. அது உங்களுடைய உடம்பில், உங்களுடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்போது இந்த தொடர்புடைய அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயிற்சிகளாக சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள அது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி மைண்டை டார்கெட் பண்ணக்கூடிய நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. மைண்டுக்கு அமைதி தரக்கூடிய நிறைய தியான பயிற்சிகள் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு நிலையில் உங்களுடைய மனதினுடைய அளப்பரிய சக்திகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நம்முடைய மனம் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பல்வேறு விஷயத்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட நிறைய ஒரு 10-15 பல்போட ஒரு சீரியல் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பேட்ரி மாதிரி இருக்குது. ஒரு 10 பல்ப் எடுத்துக்கிறோம், ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம், சீரியல் கனெக்ஷனில் அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 விளக்குகளுமே, மின் விளக்குகளுமே ஒரு அளவுக்கு தான் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த 9 பல்பை கழட்டிட்டு அந்த ஒரு பல்போட அந்த ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பல்ப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோக்கஸ், அதை கொடுக்கக்கூடியது மெடிடேஷன்.
நீங்கள் வந்து நம்ம பலவிதமான விஷயங்களில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணப்பட்டு நம்மளுடைய மனதிற்கு தேவையான அந்த ஓய்வு நிலையை, மனதிற்கு தேவையான அந்த ஃபோக்கஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா இன்றைக்கி இல்லாதபடிக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை வந்து திரும்ப மாற்றக்கூடியது தியான பயிற்சி. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிற அந்த புரிதலோடு நீங்கள் பயிற்சி செய்யும்போது மெடிடேஷன், சக்ரா மெடிடேஷன், மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள் இருக்குது, மைண்டை டார்கெட் பண்ணக்கூடிய நிறைய தியான பயிற்சிகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வந்து இலக்குகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாமே நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணலாம். மிகச்சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதே சமயம் எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான நாட்டம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காம தேடுங்க. உங்களுக்கு தகுந்த ஆன்ம முன்னேற்ற பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும், உங்களை தேடி வரும். அதற்கு பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுதான் விதி. ஸோ இதுதான் நீங்கள் மெடிடேஷன் அண்ட் தென் பண தடைகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இதற்கு இருக்கிற தொடர்பு, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புரிதலோடு எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லணும் அப்படின்னா, தெளிவாக இருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் யார் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அது சார்ந்த பயிற்சிக்குள்ளாக நீங்கள் ஈடுபடுங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழி நடத்துவதாக. நன்றி.